ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மறுபடியும் இந்த செய்தியை கேட்கிற உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவநாமம் மாத்திரம் இந்த செய்தியின் மூலம் மகிமைப்படும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். செய்தித்தாள்களும் தொலைக்காட்சியும் நமக்கு காண்பிக்கிற அத்தனை செய்திகளுமே நம்மை மிகவும் வேதனை அடைய செய்கிற செய்திகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களில் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மேற்கு வங்கம், ஒடிசா போன்ற பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்காயும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நம் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வட மாநிலத்தவர்கள் எத்தனையோ கோடி மக்கள் நம்முடைய பகுதிகளிலே மிகவும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாய் வாடிக்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒவ்வொரு நாட்களிலும் கொள்ளை நோயின் தாக்கம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் அதற்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நான் ஒன்றை மாத்திரம் தேவ சந்நிதியில் நின்று அழுத்தமாய் சொல்ல முடியும். இதற்கு பிற்பாடு இதை தொடர்ந்து இன்னும் இந்த கொள்ளை நோயின் தாக்கம் எத்தனை காலம் இருக்கும் என்று தெரியாது. ஆனால் அதை தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதலை நாம் சந்திக்க போகிறோம். அந்த எழுப்புதலுக்காக நாம் ஆயத்தம் ஆக்கப்பட வேண்டிய நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆகவே தயவாய் இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து அன்பாய் கேட்கிறேன், நேரத்தை மாத்திரம் வீணடித்து விடாதீர்கள். எப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் வேத வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதை அறிக்கை செய்வதிலும் தேசத்திற்காய் திறப்பில் நிற்பதிலும் உங்கள் சிந்தையை, உங்கள் மனதை, உங்கள் ஆத்துமாவை திருப்புங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களேயாயின் தேவன் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பார். நிச்சயமாய் உங்கள் வாழ்வு செழிக்கும். இந்த மாதம் தேவன் வாக்கு பண்ணினாரே, நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணினாரே. அந்த வார்த்தையின்படி இத்தனை நாளளவும் நடத்தியிருக்கிறார். நிச்சயம் தொடர்ந்துள்ள நாட்களிலும் அவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இதை புற ஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவீர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை ஆவியானவரால் தீர்க்கமாய் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆமென். 2ஆம் அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கும் போது கடைசி நாட்களில் தேசத்தில் என்ன சம்பவிக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களாக நடக்கும் என்றும், பிற்பாடு யோவேல் 2:28-29 நான் அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர், கன்னியர், முதியோர் எல்லார் மேலும், ஊழியக்காரிகள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஒரு எழுப்புதலுக்கான காரியத்தை அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொறித்து வைத்திருக்கிறார். தேசத்தில் இப்படி நடக்கிற காரியங்களை தொடர்ந்து வருவது எழுப்புதலே, ஒரு பெரிய எழுப்புதலை. நீண்ட காலமாய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற பெரிய எழுப்புதலை தான் நாம் காணப்போகிறோம். எழுப்புதலை அனுப்புபவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்பட போகிறார். அப்படியானால் இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் புற ஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாகிய நாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டுமாம். பராக்கிரமசாலிகளாய் நாம் எழும்ப வேண்டுமாம். யுத்த வீரர்களாய் மாறி நாம் எல்லோரும் சேர்ந்து ஏறி வர கடவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டாம், ஒருவனும் தன்னை பலவீனன் என்று சொல்ல வேண்டாம், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லி எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் நீண்ட காலமாய் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம். தேசத்தில் ஒரு
யாசிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு மாறுதலை காணும்படிக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேடுகிற அந்த நபர் நீங்கள் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களில் விசுவாசிகள் என்கிற ஸ்தானத்தில் நின்று ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அது என்ன? நீ விசுவாசி என்கிற போர்வையில் இருந்தது போதும். இந்த கடைசி நாட்களில் நீ ஒரு பராக்கிரமசாலியாய், ஆமென், ஒரு யுத்த ஆயுதங்களை தரித்த, சர்வாயுத வர்க்கங்களை தரித்த ஒரு பராக்கிரமசாலியாய் எழும்பு என்று சொல்லி, ஆமென், என் தேவன் இந்த நாட்களில் அறைகூவல் விடுகின்றார். இந்த வசனம், ஆமென், கிருபையினால் ஒரு 21 நாட்கள் தொடர் உபவாச ஜெபத்தில் நான் தரித்திருந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாய் அசரீரி சப்தத்தின் மூலம் என்னோடு பேசி தந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்னோடு சொன்னார், நான் அநேக பராக்கிரமசாலிகளை இந்த தேசத்தில் இருந்து எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். அந்த பராக்கிரமசாலியில் ஒரு நபர் தான் நீங்கள். நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகின்றார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதல் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இது எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை. அதுவரையிலும் நாம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாயிருக்கிற பொல்லாங்கனாகிய பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒளியின் ராஜ்யத்துக்கு நேராய் நாம் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போது முதல் கண்ணுக்கு தெரியாத பல ஆவி மண்டலங்களில் உள்ள வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்தகார லோகாதிபதியின் சேனைகள், இன்னும் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் சகல இருளின் அதிகாரங்களோடு கூட நாம் போராட்ட களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே இந்த போராட்டம் மாத்திரம் அல்லாது, இத்தனை காலம் கொண்டும் கொடுத்தும் சேவித்து வந்த பல அந்நிய விக்கிரக வல்லமைகள், அந்த விக்கிரக ஆவிகளுடைய தாக்கம் தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து அவன் எப்படியும் மறுபடியும், ஆமென், தன்னை விட்டு வெளியே போனவர்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாய் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் கடைசி நாட்களில் வரும் என்று நாம் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னொரு பக்கம், ஆமென், அந்த ஆவி மூர்க்கமாய் தேசத்தில் எழும்பி கொண்டிருக்கிறது. இது போதாது என்று இன்னொரு பக்கம், ஆமென், கடைசி நாட்களிலே, ஆமென், எழும்பி வருகிறதான பாதாள வாசலின் வல்லமைகள், அவை மிக அதிகமாய் தேவ ஜனங்களை, ஜெபிக்கிறவர்களை, எழுப்புதலுக்காய் போராடுகிறவர்களை, முழங்காலில் நிற்கிறவர்களை முடக்கத்தக்கதாய் பல விதங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது போதாது என்று தேசத்தில் நடக்கிற யாகங்களும் பலவிதமான பூஜைகளும் அவற்றின் மூலம் வலுவூட்டப்படுகிற பல பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், இவை யாவும் தேவ ஜனங்களையே குறிவைத்து தாக்குகிறது. அப்படியானால் நாம் பல்முனை தாக்குதலுக்கு நடுவில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், யுத்தம் செய்வது நீங்களோ நானோ அல்ல. நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் அவரோடு கூட இணைந்து எழும்பினால் போதும். அவர்தான் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் உங்களுக்காயும் எனக்காயும் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன் என்றார். அதே தேவன் இந்த நாட்களிலும் நமக்காய் யுத்தம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒன்றே ஒன்று அவர் எதிர்பார்க்கிறார், அர்ப்பணிக்கிற இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். வாஞ்சையாய், ஆமென், அவருடைய பாதையில் முன்னோக்கி வருகிற இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவன், ஆமென், அவர் ஒரு பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலிக்கு பிறந்தது கோழை ஆகாது, அதுவும் பராக்கிரமசாலி. ஆகவே ஒருபோதும் பலவீன பாண்டம் என்று உங்களை சொல்லாதீர்கள். நாம் அறிக்கை
செய்ய வேண்டிய வசனம் ஒன்று உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆமென் அறிக்கை செய்து எழும்புவீர்களே ஆனால் உங்களை கரங்களில் எடுத்து பயன்படுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். வேதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு சிலரை பராக்கிரமசாலியே என்று தன்னுடைய வாயினால் அழைத்தார். பராக்கிரமசாலி என்று சொல்லி கோடிட்டு காண்பித்தார். அவர்கள் ஆமென் சரீர அளவில் பெரிய பலம் உள்ளவர்களும் அல்ல. ஆமென். இன்னும் அவருடைய காரியங்கள் அவருடைய சுபாவங்கள் ஒன்றும் மிகவும் மேன்மையானதும் அல்ல. நாம் பார்ப்போமே ஆனால் கிதியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். ஆனால் இந்த கிதியோனை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த கிதியோன் ஒரு பலவீனன், இவன் ஒரு பயந்தாம் கொள்ளி. அவருடைய காரியங்களை நாம் ஆழமாய் வாசித்து பார்ப்போமே ஆனால் அவன் மிகவும் ஒரு பயந்த சுபாவமுடைய மனிதன். ஆகவே எனக்கு மிகுந்த பயம் உண்டு, எனக்கு தைரியம் கிடையாது, ஆமென், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி யாரும் ஒதுங்கி கொள்ள முடியாது. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆமென், நீ இதுவரை ஒதுங்கினது போதும், நீ இதுவரை உன்னை முடக்கி கொண்டது போதும். கிதியோனை அழைத்த தேவன் இந்த நாளில் உன்னையும் அழைக்கிறார். நீ ஒரு பராக்கிரமசாலி, நீ எழும்பு என்று சொல்லி அழைக்கிறார். அடுத்ததாய் தெபோராள் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அந்த தெபோராள் லபிதோத் என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண குடியானவனுடைய மனைவி. ஆமென். இந்த தெபோராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய குடும்ப பொறுப்பு, ஆமென், அவர்கள் பலவீன பாண்டம் தான், ஒரு ஸ்திரீ தான். ஆனாலும் அவள் எழும்பினாள். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் எந்த ஸ்திரீயும் எழுப்புதலுக்கு ஆமென் நான் பயன்பட முடியாது என்று சொல்லி முடங்கிவிடக் கூடாது என்பதற்காய் இந்த தெபோராளின் காரியத்தை ஆமென் ஒரு முத்திரையாய் பொறித்து வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 5:13 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்திருக்கிறார். எத்தனை அருமையான வார்த்தை! என்னை கேட்கிற அன்பு சகோதரியே, ஆமென், நான் ஒரு பலவீன பாண்டம், நான் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டேன், நான் வீட்டில் ஆமென் சமையல் அறையில் சமையல் செய்வதற்கு மாத்திரம்தான் லாயக்கு என்று சொல்லி நீ முடக்கி கொண்ட நாட்கள் போதும். தேவன் உன்னை அவிதமாய் மாத்திரம் பார்க்கவில்லை, கர்த்தர் உன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். நீ அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால் அந்த சூழ்நிலையிலும் உன்னையும் எடுத்து பயன்படுத்த என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். சாதாரண ஒரு பராக்கிரமசாலியாய் அல்ல, பராக்கிரமசாலிகளுக்கு மேலான பராக்கிரமசாலியாய் தெபோராளை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். அடுத்ததாய் ஒரு எப்தாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த எப்தாவை ஆவியானவர் பராக்கிரமசாலி என்று பொறித்து வைத்திருக்கிறார். இவனுடைய குடும்ப பின்னணியம் என்ன தெரியுமா? இவனுடைய தாய் பெயர் இவனுக்கு தெரியாது. இவன் ஒரு பரஸ்திரீக்கு பிறந்த ஒரு மகன். அவனுடைய சொந்த தகப்பனாருக்கு பிறந்த மற்ற சகோதரர்கள் எங்களோடு உனக்கு பங்கும் பாத்தியமும் இல்லை என்று சொல்லி அந்த எப்தாவை வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டார்கள். எத்தனை வேதனையான ஒரு சூழ்நிலைமை அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். என் தேவன் பயன்படுத்த குடும்ப பின்னணியும் ஒருபோதும் தடை இல்லை. ஆமென். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் குடும்பத்தில் ஊழியக்காரர்கள் இல்லை, என் குடும்பத்தில் நாங்கள் யாரும் கிருபைகளோ வரங்களோ ஆமென் அதிகமான வல்லமையோ பெற்றவர்கள் அல்ல, தேவன் எங்களோடு முகமுகமாய் பேசினது இல்லை, ஆமென், நாங்கள் எழுப்புவதற்கு ஏதுவான எதுவுமே எங்கள் இல்லத்தில் இல்லை, எங்கள் குடும்பத்தில் குடிகாரர்கள் உண்டு, பலவிதமான அசுத்த நடக்கையில் ஆமென் இன்னும் நிலைத்திருப்புகள் உண்டு என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அதை எதையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பி ஆண்டவரை யூஸ் மீ லார்ட், என்னையும் இந்த கடைசி நாட்களிலே ஒரு கருவியாய் உருவாக்கி பயன்படுத்தும் ஐயா, இந்த எழுப்புதலுக்கு என்னையும் ஒரு பங்காளியாய் மாற்றும் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் உன்னை ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைத்து
பயன்படுத்த வாஞ்சிக்கிறார். ஆமென். நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஒரு பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். இந்த பேதுரு பள்ளிக்கூட வாசலை கூட மிதிக்காத ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர். ஆமென். அவர் எழுத்தறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது. ஆனால் அவர் பேசின போது ஆமென் 3000 5000 என குவியல் குவியலாய் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். வசனம் சொல்லுகிறது, இவன் படிப்பறிவு இல்லாதவன் அல்லவோ, இவன் பேதமை குணம் உள்ளவன் அல்லவோ, இவன் எப்படி இப்படி பேசுகிறான் என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றினது படிப்பு அல்ல, ஆமென், அவனுடைய குடும்ப பின்னணியும் அல்ல, ஆமென், அவனுக்குள் இறங்கின பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட எழுப்புதலை வாஞ்சிக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். உனக்கு ஒரே ஒரு அறிவு மாத்திரம் தேவை. நீ யார் என்பது அல்ல, உனக்குள் இருப்பவர் யார் என்பது. உனக்குள் இருப்பவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். அவர் வல்லமை உள்ள தேவன். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். வேதத்தின் ஆதி காலம் முதல், சிருஷ்டிப்பின் காலம் முதல் எல்லாவற்றிலும் இணைந்து செயல்பட்ட அந்த பரிசுத்தம் உள்ள மகத்துவம் உள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு பரிசுத்த ஆலயம் நீ. உன்னை நீயே மட்டுப்படுத்தி விடாதே. ஆவியானவரை அனல் மூட்டுங்கள். உங்களுக்குள் மறைந்திருக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்பி வழிகிற ஒரு அளவுக்கு எப்பொழுதும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவரை மகிமைப்படுத்தி கிருபையில் பெருகுங்கள். அந்த ஆவியானவர் அவர் பலமுள்ள ஆவியானவர், அவர் பயத்தை மாற்றி போடுகிற ஆவியானவர், அவர் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? ஆண்டவர் உங்களை அற்புத பாத்திரமாய் மாற்ற வேண்டுமா? அவரை குறித்து அறிகிற அறிவோடு அந்த யாரை குறித்தும் ஒரு சின்ன எரிச்சல், ஒரு சின்ன கசப்பு, ஒரு சின்ன மனஸ்தாபம் உங்கள் உள்ளத்தில் இராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். அந்த ஆவியானவர் யாரை நிரப்புவார் என்றால், ஆவியானவர் யாருக்குள் இருந்து கிரியை செய்வார் என்றால், யாருடைய உள்ளம் தேவ அன்பால் நிரப்பப்படுகிறதோ, யாருடைய உள்ளம் தேவ அன்பினால் பொங்கி வழிகிறதோ, யாருடைய உள்ளம் எப்படிப்பட்ட தீமை செய்தவர்களையும் மன்னிக்க துடிக்கிறதோ, அந்த உள்ளத்தில் தேவ ஆவியானவர் தீவிரமாய் செயல்படுவார். தம்முடைய அற்புத வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற ஆவியானவர். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அதிக முக்கியம். இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிப்பீர்களே ஆனால், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தத்திலே பெருக வேண்டும் என்கிற வாஞ்சையோடு முன்னோக்கி செல்வீர்களே ஆனால், கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ராஜாவாகிய தாவீது தன்னுடைய யுத்த இராணுவத்தில் சில மனிதர்களை அவர் தெரிவு செய்து அவர்களை பராக்கிரமசாலிகள் என்கிற ஒரு முத்திரையிட்டு தன்னோடு கூட வைத்துக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களை சமயம் வாய்க்கும் போது நிதானமாய் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஆயிரக்கணக்கான நபர்கள் அவரோடு கூட யுத்த இராணுவத்தில் இருந்தாலும் எல்லாரையும் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி அழைக்கவில்லை. எல்லாருக்கும் பராக்கிரமசாலி என்று முத்திரை குத்தவும் இல்லை. ஒரு சிலரை தெரிவு செய்து அவர்களை பராக்கிரமசாலிகள் பட்டியலிலே அவர் கொண்டு வந்தார். இந்த தாவீது எப்படி அவர்களை பராக்கிரமசாலிகள் என்று கண்டுகொண்டார், எதை வைத்து அவர்களை பராக்கிரமசாலி என்று தெரிவு செய்தார் என்பதை இந்த நாளில் நாம் தியானித்து தாவீதின் பார்வையும் தேவனுடைய பார்வையோடு கூட இணைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தின் முதல் பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது. தாவீது சிங்க முகம் போன்ற முகம் உள்ளவர்களை தனக்கென்று பராக்கிரமசாலிகளாய் தெரிந்து கொண்டாராம். எனக்கு அன்பானவர்களே,
சிங்கம் சிங்க முகம் என்பது முகம் சிங்கமுகமாய் இருக்க வேண்டும் என்று அல்ல, சிங்கத்தை போன்ற நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் காட்டுக்கு ராஜா. அது ஒன்றுக்கும் பின்னடையாததும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து நிற்பதுமான ஒரு விலங்கு. இந்த சிங்கத்தை போன்று தைரியம் உள்ளவர்களை, இந்த சிங்கத்தை போன்று எதை கண்டும் கலங்காமல் நிமிர்ந்து நிற்பவர்களை தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தனக்கென்று பராக்கிரமசாலிகளாய் தெரிவு செய்து ஒரு பெரிய எழுப்புதலை அவர்கள் மூலம் தேசத்தில் உண்டு பண்ண வாஞ்சிக்கிறார். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பரிசுத்த யோவான் இவ்விதமாய் சொல்கிறார், அவர் யூத ராஜ சிங்கம். அப்பா யூத ராஜ சிங்கமே, ஆனால் பிள்ளைகள் பால சிங்கங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் யாரை தேடுகிறார், யாரை பராக்கிரமசாலி என்று முத்திரையிட வாஞ்சிக்கிறார் என்று கேட்டால், எந்த காரியத்தினாலும் கவலைப்பட்டு ஒடுங்கி விடாமல், எதற்கும் சோர்ந்து விடாமல், எதை கண்டும் பின்வாங்கி போகாமல் தைரியமாய் முன்னோக்கி போகிற ஒரு இருதயம் உடையவர்களை ஆவியானவர் தேடுகிறார். நாம் வேதத்தில் வாசிப்போமே ஆனால் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். இதைத்தான் ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் ஒன்று உலகத்தை ஜெயித்தவர், எல்லா பாடுகளையும் சகித்து உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடும் என்னோடும் கூட உண்டு, மறவாதீர்கள். ஆகவே அவர் கூட இருக்கிறபடினால நீங்களும் நானும் தைரியமாய் இருக்க வேண்டியவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சிலரை பார்த்தால் ஒரு சின்ன காரியம், ஈவன் சொல்ல போனா 10 கோழி குஞ்சு வளர்த்துருப்பாங்க, அதில் ஒரு கோழி குஞ்சு ஏதாகிலும் ஒரு பறவை தூக்கி விட்டது ஆனால், அல்லது செத்து விழுந்தது ஆனால், முகத்தை அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. பால் கறக்கிற மாடு எப்போதும் கறக்கிற அளவை விட குறைவாக பால் கறந்தா அவருடைய முகம் அப்படியே வாடி போயிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களை என் தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வருகிற வேதனைகள், இந்த உலகத்தில் வருகிறதான பல பாடுகள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தை போன்ற வாழ்க்கை அல்ல. பஞ்சு மெத்தையில் படுத்து புரளுகிற ஒரு அனுபவம் போன்ற அனுபவம் அல்ல. அது முள்ளுகளின் மேலே நடக்கிற ஒரு அனுபவமே. அந்த சூழ்நிலையிலும் எப்போதும் வேதனைகளும் பாடுகளும் வியாதிகளும் ஆபத்துகளும் இக்கட்டுகளும் பல சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும் நான் எதை கண்டும் அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன். இவை எதுவும் நான் கிறிஸ்து இயேசு மேல் வைத்திருக்கிற அந்த அன்பினின்று என்னை பிரித்து விட முடியாது என்று சொல்லி ஆணித்தரமாய் அறைகூவல் விட்டு முன்னோக்கி செல்கிறவர்களே கர்த்தருக்கு தேவை. அந்த பட்டியலை கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். எதை குறித்து கலங்கி போய் நிற்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தையா, எதிர்கால காரியத்தையா, அல்லது கணவனை குறித்த காரியத்தையா, கடன் பாரத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா, இல்லை வேலை காரியமா? எல்லா கவலைகளையும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் அவருக்கு தேவையானவர்கள். கவலைப்படுவதனால் உங்களில் எவனும் ஒரு முழத்தோடு இன்னொரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லா கவலைகளையும் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டால் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவருக்கு தேவை. அந்த கவலை, அந்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்குமே ஆனால் நீங்கள் பிரகாசிக்க முடியாது. அது இருதயத்தில் விதைத்த வசனங்களையும் நெருக்கி போடுமே. ஆகவே எல்லா கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்து விடுங்கள். அடுத்ததாய் அதே 1 நாளாகமம் 12:8 அடுத்த பகுதி சொல்லுகிறது, தாவீது ராஜா யாரை பராக்கிரமசாலி என்று கண்டு கொண்டார் என்று சொன்னால், வெளிமான் போன்ற வேகம் உள்ளவர்களை அவர் பராக்கிரமசாலி என்று கண்டு கொண்டாராம். முதலாவது சிங்கமுகம் போன்ற முகம் உள்ளவர்களை பராக்கிரமசாலியாய் கண்டு கொண்டார். இரண்டாவது வெளிமான் போன்ற வேகம் உள்ளவர்களை அவர் பராக்கிரம
கண்டு கொண்டார். வெளிமான் போன்ற வேகம். ஆமென். நாம் மான்களை பார்த்திருப்போம். ஆமென். நேரில் பார்க்காவிட்டாலும் நேஷனல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளானட் போன்ற சேனல்களையாவது நிச்சயம் பார்த்திருக்க வாய்ப்புண்டு. மான் கண் மூடி திறப்பதற்குள் மிக வேகமாய் தாவி அவன் மிக வேகமாய் சென்றுவிடக்கூடிய ஒரு விலங்கு. இங்கு ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நான் யாரை பராக்கிரமசாலியாய் தெரிவு செய்வேன், யாரை யுத்த வீரர் பட்டியலில் பராக்கிரமசாலி என்று ஒரு முத்திரையிட்டு நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால், வெளிமான் போன்ற வேகம் உள்ளவர்களை, தீவிரமாய் செயல்படுகிறவர்களை, சோம்பேறிகளை அல்ல. ஆமென். கை முடக்கி எப்பொழுதும் நித்திரை செய்ய விரும்புகிறவர்களை அல்ல, சுறுசுறுப்பாய் இருக்கிறவர்களை, ஆமென், உற்சாகத்தோடு இருக்கிறவர்களை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சோர்வின் ஆவியானவர் அல்ல, அவர் உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமென். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரே ஆனால் நிச்சயமாய் சோர்வை தூக்கி எறிந்து உங்களாலும் உற்சாகமாய் செயல்பட முடியும். தாவீது விதமாய் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22:34, சங்கீதம் 18:32-34 வசனங்களில், அவர் என் கால்களை மானுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. தாவீது ராஜா கர்த்தருக்காய் ஓடுவதில் மிக தீவிரம் காண்பித்த ஒரு மனிதர். அவர் சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கினார் என்று சொல்லி, நாம் தேவன் மான்களுடைய கால்களை போல வேகமாய் ஓடுகிறவர்களை, வேகமாய் செயல்படுகிறவர்களை அவர் வாஞ்சிக்கிறார். சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையாய் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மானானது அவன் அப்படியே காட்டில் நடந்து இறை தேடி கொண்டிருக்கும் போது அதை உணவாய் உட்கொள்ளுகிற துஷ்ட விலங்குகள், மிக கோரமான கொடிய விலங்குகள் இந்த மானை எப்படியாகிலும் தனக்கு இரையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து கவ்விக்கொள்ள வரும்போது இந்த மான் ஒன்று செய்யுமாம், அது தன்னுடைய முழு வேகத்தையும் காண்பித்து எந்த இடத்தில் நீர்நிலை இருக்குமோ, எந்த இடத்துல தண்ணீர் ஆறு அல்லது குளம் ஏறி இருக்குமோ அங்கு ஓடி போய் ஆழத்தில் இறங்கி விடுமாம். பின்தொடர்ந்து விரட்டி வருகிற அந்த விலங்கு எதை வைத்து விரட்டி வருமாம் என்று சொன்னால், அந்த மானுடைய காலடி தடத்தை வைத்து, அந்த மானின் காலடி தடத்தை மோப்பம் பிடித்து வருகிற அந்த துஷ்ட விலங்குக்கு தண்ணீருக்குள் இறங்கின பிற்பாடு மானின் காலடி தடத்தை மோப்பம் பிடிக்க முடியாது. அந்த தண்ணீருக்குள் இறங்கின பிற்பாடு அந்த தண்ணீர் அந்த மானை மறைத்து கொள்கிறது, காப்பாற்றி விடுகிறது. துஷ்ட விலங்கு கொஞ்ச நேரம் நின்று பார்த்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஏமாந்து போய்விடுகிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆமென், தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இந்த உலகத்தில் நம்மை மேற்கொள்ள வருகிற பலவிதமான பொல்லாத கிரியைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படிக்கு ஆவியானவருடைய ஆழங்களுக்குள் சென்று நீச்சலாழம் மூழ்கி திளைத்து கலிகூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. மேலோட்டமாய் பரிசுத்த ஆவியானவரை வாரும் என்று சொல்லி மேலோட்டமான அனுபவத்தில் அல்ல, ஒரு ஆழமான அனுபவத்தில் நீங்கள் இறங்கி செல்வீர்களே ஆனால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவு உங்களை இனம் கண்டுகொள்ள முடியாது, அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அவன் ஏமாந்து வெட்கப்பட்டு ஓடி போவான். நீண்ட காலமாய் பின்தொடர்கிறானோ, நீண்ட காலமாய் சத்துருவின் போராட்டமோ, தேவனாய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஆழங்களில் இறங்குங்கள், ஆழமான அனுபவத்தில் செல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு மணிக்கணக்காய் நேரத்தை செலவிடுங்கள், அதிகமாய் துதியுங்கள், துதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் அதிக நேரம் செலவிடுங்கள். அது உங்களை மான்கள் எப்படி தப்புவிக்கப்பட்டதோ அப்படியே உங்களையும் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கும், எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கும். ஆமென். இப்படிப்பட்ட விசேஷமான குணமுடையது மான். அது மிகவும் சுறுசுறுப்பானது. எனக்கு அன்பானவர்களே, சோம்பேறித்தனத்தை உங்களை விட்டு மாற்றுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் உணர்வை தரும்போது வேகமாக எழுந்து
ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆமென். ஒரு முறை ஒரு போதகர் சொல்லி கேட்ட ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பிசாசுகள் ஆமென் ஒரு கூட்டம் போட்டதாம், ஒரு மாநாடு போட்டதாம். ஆமென். பிசாசுகளின் தலைவனாகிய சாத்தான் அந்த மாநாட்டை பொறுப்பெடுத்து நடத்தினானாம். அவன் அந்த மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த எல்லா பிசாசுகளோடும் குட்டி சாத்தான்களோடும் அவன் பேசிக்கொண்டே இருந்தானாம். அந்த மாநாட்டில் உள்ள ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களை எப்படியாகிலும் முடக்க வேண்டும், அவர்கள் எழுப்புதல் என்று சொல்லி வேகமாய் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை முடக்க வேண்டும். இது ஒன்று தான் அந்த மாநாட்டின் கான்செப்ட். அப்போது ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு ஆலோசனைகளை சாத்தானுக்கு சொல்லிச்சான். ஒரு பிசாசு சொல்லிச்சான், அவன் 24 hours சினிமா பார்க்கறதுக்கு நேராக ரிமோட்டை கையில் கொடுத்து அவங்க மனதை நான் அதில் திருப்பிறேன். இன்னொரு பிசாசு சொல்லிச்சான், நான் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து ஏதாகிலும் ஒன்றை பார்க்க வச்சு அதுக்குள்ளே அவங்களை இழுத்துறேன். ஆமீன். இன்னொரு பிசாசு, நான் ஆமென் ஸ்தோத்திரம் கேம் விளையாட்டு துறையில் அதிக ஈடுபாடை கொடுத்து நான் சிந்தனையை திசை திருப்பி விடுகிறேன். இப்படி ஒவ்வொன்றும் ஆமென். ஒரு பிசாசு போதை வஸ்துக்கு அடிமைப்படுத்துகிறேன். ஆமென். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொண்டிருந்த போது ஒன்றும் சாத்தானுக்கு எவ்வவில்லையாம். இல்லை, இதை செய்யும் போது அவன் இந்த காரியத்தில் சுதாரித்து எழும்பிடுவான், இதை செய்யும் போது இதில் அவன் ஜெயிச்சிருவான். இப்படி சொல்லியே ஒவ்வொரு பிசாசும் சொன்ன காரியத்தை அல்லல் தட்டி கொண்டிருந்தானாம். அப்பொழுது ஒரே ஒரு குட்டி பிசாசு தலையை சொரிஞ்சுக்கிட்டே முன்னாடி வந்துச்சான். வந்து, ஐயா தலைவரை நான் பேசலாமா அப்படின்னு கேட்டுச்சான். உன்னைய சாத்தான் சொல்லிச்சான், ஆமாம் இந்த குட்டி பிசாசு என்ன சொல்ல போகுது, சரி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குட்டி சாத்தான் சொல்லிச்சுன்னா, அவன் எனக்கு மாத்திரம் உத்தரவு தாங்க, என்னோடு கூட நான் கேட்கிற சிலரையும் அனுப்பி வைங்க, சில சாத்தானையும் அனுப்பி வைங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு சோர்வை நான் கொண்டு போகிறேன், ஒரு சோர்வை அவங்களுக்குள்ள நான் அனுப்பினா போதும், அவங்க திரும்ப எழும்பவே மாட்டாங்க. சோர்வு அவர்களுக்குள் இருக்கிற ஆவியை அணைத்து போடும், அவித்து போடும். ஆவியானவர் துக்கப்பட்டு போவார், அவங்க திரும்ப எழும்பவே முடியாது. ஆமென். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சாத்தானும் அவனோடு சேர்ந்த கூட்டமும் கரகோஷம் தட்டி அந்த குட்டி சாத்தானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதாம். தீவிரமாய் செயல்படுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டதாம். ஆம், எனக்கு அன்பானவர்கள், இது ஒருவேளை கேட்பதற்கு கொஞ்சம் நகைச்சுவை போல இருந்தாலும் இன்னைக்கு இதுதானே நடந்துகிட்டு இருக்குது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிற வார்த்தை, என்னால் ஜெபிக்க முடியல சிஸ்டர், என்னால் ஜெபிக்க முடியல. ஜெபிக்க உட்கார்ந்த உடனேயே பயங்கர தூக்கம், பயங்கர கொட்டாவி, வேதத்தை எடுத்து வைக்கிறேன், பைபிளுக்கு மேலேயே நான் படுத்து தூங்கி விழுந்துட்டேன், முழங்கால நின்னதான் தெரியும், நான் எப்ப தூங்கி விழுந்தேன் தெரியாது. காரணம் அந்த சோர்வின் ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுப்புதலுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட நபர். ஆகவே தான் சாத்தான் அந்த சோர்வின் ஆவியை உனக்குள்ள அனுப்பி இருக்கிறான். அவன் இன்றைக்கு உணர்வடைந்து பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து எனக்கு உதவுங்க, இந்த சோர்வின் ஆவியை என்னை விட்டு அப்புறப்படுத்தி விடும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு அவருடைய உதவிக்காய் அவரை அழைப்பீர்களே, ஆனால் அந்த சோர்வின் ஆவியை உங்களை விட்டு நீக்கி உங்களை பலப்படுத்தி உங்களை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சோர்வின் ஆவி அது ஒரு பயங்கரமான ஆவி. ஒரு போதகர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை எழுதும் போது அவர் இவ்விதமாக எழுதியிருந்தார், என்னுடைய ஆலயத்தில் 22 வருடங்களாக நீண்ட கால விசுவாசியா இருந்த ஒரு விசுவாசி ஒரு நாள் ஆராதனை வேளையில் ஆவியானவர் என்னோடு சொன்னார், நீ போய் அந்த சகோதரியுடைய சிரசிலே கை வைத்து ஜெபி என்று சொன்னார். நான் 22 ஆண்டுகளாய் சபையில் ஆராதிக்கிற ஒரு முதிர்ந்த விசுவாசி அல்லவா, இந்த சகோதரியை பார்த்து ஆவியானவர் ஏதோ கட்டப்பட்ட நபரை குறித்து சொல்வதை போல சொல்லுகிறாரே என்கிற எண்ணத்தோடு கூட அந்த போதகர் போய் தலையில கை வைத்து ஜெபித்தாராம். தலையில கை வைத்த உடனே அந்த சகோதரி 22 வருட விசுவாசிக்குள் இருந்து பொல்லாத பிசாசு பேச ஆரம்பித்ததாம். ஐயோ என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, என்னை கண்டுபிடித்து விட்டாயா, நான் போய் விடுகிறேன் என்று சொன்னதாம். இந்த போதகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். தலையில கை வைத்து அமேன் பிசாசே நீ யார் என்று கேட்டதும் அது சொல்லுச்சுதான், ஐ ஆம் டயர்டு, நான் தான் சோர்வு, நான் சோர்வினாவி. இவள் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே எப்போதும் இவளுடைய வாயினாலேயே சொல்ல வைப்பேன், அமேன் ஐ ஆம் டயர்டு மம்மி, மம்மி ஐ ஆம் சோ டயர்டு, டாடி ஐ ஆம் சோ டயர்டு.
ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் இவளுடைய வாயிலிருந்து நான் பேச வைப்பேன். சோ டயர்டு, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். சோ டயர்டு, பைபிள் மெடிடேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். சோ டயர்டு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம். சோ டயர்டு, நான் இப்போ தூங்க போறேன். இப்படி அந்த டயர்ட் டயர்ட் டயர்டு அந்த வார்த்தையை நான் எப்போதும் சொல்ல வைத்தேன். அன்று முதல் 22 ஆண்டுகளாய் நான் தான் இவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னதாம். கிருபையினால் அந்த சகோதரியை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்குள் பொல்லாத பிசாசு மறைந்திருந்து அமேன் அது எப்படி நினைக்க வைக்கும் என்றால், என்னால் முடியலை, எனக்கு பலன் இல்லை, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு விட்டது, எனக்கு வயதாகி விட்டது, என்னால் முன்னால் போல ஜெபிக்க முடியல, எனக்கு ஒண்ணுமே முடியல 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 முடியல. இந்த வார்த்தை உன் வாயில் வர 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 எழும்ப 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 சத்துரு உன்னை கட்டி போட்டுக்கிட்டே இருப்பான். தேவ பிள்ளையே, புரிந்து கொள்வாயா அந்த வார்த்தையை? ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ எதை அறிக்கை செய்வாயோ அதுதான் உனக்கு சம்பவிக்கும். உன் வாயினால என்னை ஒருபோதும் எந்த சக்தியும் முடக்கிவிட முடியாது என்று சொல்லு. என்னை எந்த வல்லமையும் கட்டி போட முடியாது என்று அறிக்கை பண்ணு. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆணித்தரமாய் அறிக்கை பண்ணு. அந்த பொல்லாங்கனை உன்னுடைய நாவின் அதிகாரத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கட்டி போடு. அவனுடைய கிரியைகளை அழித்து போடு. முன்னோக்கி செல்ல ஒப்புக்கொடு. சோர்வின் ஆவி உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த சோர்வை இன்றைக்கே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு மாற்றவிருக்கிறார். பீகாரில் இருந்து அருமையான ஒரு நல்ல ஒரு மிஷனரி எங்களுடைய சபைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் என்னோடு கூட சில மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். அன்பு சகோதரியே, நம்முடைய இந்த தமிழகத்திற்கும் பீகாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி கேட்டார். நான் உடனே சொன்னேன், நிறைய வித்தியாசம் உண்டு பிரதர். ஆமீன். இங்கே உள்ள கல்ச்சர் வேறு, அங்கே உள்ள கல்ச்சர் வேறு, இங்கே உள்ள லாங்குவேஜ், அங்கே உள்ள லாங்குவேஜ், இங்கே உள்ள சாப்பாடு, அங்கே உள்ள சாப்பாடு, இங்கே உள்ள எல்லாமே ஆமீன், இங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங்ஸ், அங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வித்தியாசம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் அதை சொல்லலை. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்தில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நான் தெரியல அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை ஒரு நன்மையை பெற்றுக்கிட்டாங்கன்னா நான் சபையின் நடுவில் இதை சாட்சியாக கூறுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை, அதுதான் அவங்க பொருத்தனையே. அப்படி ஒரு பொருத்தனையை மாத்திரம் பண்ணிக்கிட்டு ஆமென், அந்த அந்த அற்புதம் நடந்தது தெரிந்தவர்களுக்கு, அந்த நன்மையை அந்த விசுவாசி பெற்றுக்கொண்டதை அறிந்த சபையாருக்கே திரும்பவும் அறிவித்து விட்டு கமுக்கமாக இருந்து விடுவார்கள். ஆனால் எங்கள் பீகாரில் அப்படி அல்ல. 1500க்கும் அதிகமான சபைகள் உருவாகி இருக்கிறது. அந்த சபைகளில் ஆமென், ஒரு சில சபைகள் மாத்திரமே இங்கிருந்து சென்ற மிஷனரிகள் போய் காலூன்றி சுவிசேஷம் அறிவித்து வந்த சபைகள். மற்ற சபைகள் எல்லாம் உருவானது எப்படி என்று சொல்லி கேட்டால், ஒரு நபர் வருவார், ஆமென், சரீரம் பலவீனப்பட்டு வருவார் அல்லது மனவேதனையோடு வருவார். ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். அவருக்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது, சத்திய வேதத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. இயேசு இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தான் அவருக்கு சொல்ல தெரியும். அவர் ஓடுவார் பாருங்க, பீகாரில் உள்ள கிராமங்களுக்கு ஓடுவார். ஆமென். இயேசு 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 எனக்கு செய்தார், இயேசு எனக்கு செய்தார் என்று சொல்லி திங்கட்கிழமை சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாக அந்த தான் வசித்த கிராமத்திலே ஒரு சபையை ஸ்தாபித்து விடுவாராம். இந்த ஊழியக்காரர்கள் போய் ஆராதனை துவங்க வேண்டி வருமாம். இப்படித்தான் 1500க்கும் அதிகமான சபை ஸ்தாபிக்கப்பட்டதாம். அவர் சொன்னார், அங்கு உள்ளவர்கள் உற்சாகம் உள்ளவர்கள், உற்சாக ஆவியோடு செயல்படுகிறவர்கள். நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தர் கிருபையாய் தந்த சபை விசுவாசிகளை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தேன். தமிழகத்தில் உள்ள ஜனங்களை, தமிழகத்தில் உள்ள சபைகளை, குமரி மாவட்டத்தில் உள்ள சபைகளை அவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்தேன். எவ்வளவு பரிதாபம்! எத்தனையோ நீண்ட ஆண்டுகளாகியும் இன்னும் கொஞ்சம் விசுவாசிகளோடு, இன்னும் கொஞ்சம் ஜனங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிற சபைகள் ஏராளம் ஏராளம். ஏன் விசுவாசியே,
உனக்குள் இன்னும் சோர்வின் ஆவி குடிகொண்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை எத்தனை பேருக்கு பறைசாற்றி இருக்கிறாய்? ஆமென். ஒன்றும் வேண்டாம், வேதத்திலே ஒரு சமாரியா ஸ்திரீ, அவள் ஆமென் எல்லா தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் அருவருக்கிற ஒரு பெரிய பாவியான ஒரு ஸ்திரீ. 5 புருஷன் அவளுக்கு இருந்தார்கள். இப்பொழுது 6வது அவனும் அவளுக்கு புருஷன் அல்ல, அதுதான் அவளுடைய சுய சரிதை. ஆனால் அவளுக்குள் இருந்த ஒரு தாகத்தை பாருங்கள். தான் பெற்றுக்கொண்ட நன்மையை அந்த தேசத்துக்கு அறிவித்தாள். தண்ணி முக்கியம் இல்லை, தண்ணி பிடிக்க வந்தவள் தண்ணி கொடுத்த அதே இடத்துல போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போய், இயேசு ஒருத்தர் வந்திருக்கிறார், வந்து பாருங்க, வந்து பாருங்க. அந்த சமாரியா பட்டணத்தையே கர்த்தருக்கு நேராய் நடத்தினாள். ஆமென். முதலாவதாக ஒரு ஸ்திரீ சுவிசேஷம் சொல்லி ஒரு பட்டணம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறினது. இந்த பாவி என்று சொல்லி தேசம் முத்திரை குத்தின இந்த சகோதரி நிமித்தம் நீங்கள் என்ன அவளை விடவும் ஆமென் கீழ்த்தரமாய் போய்விட்டீர்களா? யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எத்தனை பேர் நீங்களே உங்களை ஒரு ஒரு லிமிட் போட்டுக்கொண்டு அதற்குள்ள நீங்களே முடங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுப்ப வேண்டிய வேலை வந்துவிட்டது. நான் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தேன், உன்னை பயங்கரமான உலையில் இருந்து தூக்கி எடுத்தேன், பயங்கரமான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தேன், மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தேன். எத்தனை முறை தற்கொலைக்கு முயன்றாய், அத்தனை முறை உன்னை விடுவித்த கர்த்தர் நானல்லோ. எத்தனை பேருக்கு நீ அதை அறிவித்தாய் என்று கர்த்தர் உங்களோடு கூட கேட்கிறார். எத்தனை பேருக்கு அறிவித்தீங்க? எத்தனை இடங்களில் போய் அவரை குறித்து சாட்சி சொன்னீங்க? உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இயேசுவை குறித்து சொல்லிவிட்டீர்களா? உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அறிவித்து விட்டீர்களா? அந்த இயேசுதான் சத்திய தெய்வம் என்று என்னை கேட்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னோடு பழகுகிற அத்தனை நண்பர்களுக்கும் சொல்லிவிட்டாயா? இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளில் நீ அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டி வரும். தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்த வாஞ்சிக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த சோர்வை உன்னை விட்டு எடுத்து போடு. நாளைக்கு பார்க்கலாம் என்கிற சோர்வை தள்ளி போடு. ஒரு தேவ மனிதர் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மிகவும் களைப்பாய் தூங்க போகும்போது ஆவியானவர் சொன்னாராம், வாசலில் இருக்கிற ஒரு மனிதனை காண்பித்து ஆமென் அந்த மனிதன் அவருக்கு ஏதோ சமையல் உதவி செய்து கொடுக்கிற மனிதனாம். அந்த மனிதனுக்கு போய் இப்போது இயேசுவை குறித்து சொல்லு, அவனுக்காய் ஜெபி என்று சொன்னாராம். ஆமென். இந்த போதகர் சொன்னாராம், ஐ எம் சோ டயர்ட் ஜீசஸ், நான் இப்போதான் உங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் தூங்கி இளைப்பாறணும், என்னுடைய சரீரத்துக்கு ஓய்வு தேவை, நாளைக்கு காலையில் எழும்பின உடனே முதல் வேலையா அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னாராம். ஆமென். அப்படியே தூங்கிட்டாராம். காலையில் எழுந்து முதல் வேலையை அதை செய்யணும்னு சொல்லி எழும்பி போகும்போது அந்த பரிதாபம், அந்த மனிதன் இறந்து கிடந்தாராம். அந்த போதகருடைய ஆமென் வாழ்நாள் பரியந்தம் அந்த இரத்த பழி நிமித்தம் உண்டான வாதிப்பு, ஐயோ ஒரு ஆத்துமாவை ஆமென் இப்படிப்பட்ட நிலைமையில நிற்கதியாக்கி பாதாளத்துக்கு தள்ளிவிட்டு விட்டேனே என்று சொல்லி வாழ்நாள் பூரா புழுவாய் துடித்தாராம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெளிமான் போன்ற வேகத்தோடு இந்த நாட்களில் நீ எழும்பவில்லை ஆனால் பாதாளத்துக்கு உன் நிமித்தம் உன்னால பாதாளத்துக்கு போகிற கூட்டம் அதிகமாய் இருக்கும். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாய் நெருங்கி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே கொஞ்சம் பேரையாகிலும் கர்த்தருக்கென்று திருப்ப உன் கால்களை மான்கால்களை போலாக்க ஒப்பு கொடுப்பாயா? ஆமென். இன்று கிறிஸ்தவம் மாத்திரமே ஆமை வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆமென் மற்ற எல்லா மார்க்கத்தினரும் தங்கள் கொள்கையை நிலை நிறுத்துவதிலும் தங்கள் மார்க்கத்தை தேசம் அறிய செய்வதிலும் எத்தனை தீவிரம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் அவன் சேனையோடு எத்தனை வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீயோ முடங்கி கிடக்கிறாய். எழும்பு, அந்த சோர்வை உதறி போட்டுவிட்டு எழும்பு. ஆமென். ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் உண்டு. இந்த நாளிலே 2 காரியங்களை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சிங்க முகமும் வெளிமான் போன்ற வேகமும் கொண்டவர்கள் அவருக்கு தேவை.
அவர் அவர்களை ஆமென் பராக்கிரமசாலியை என்று அழைத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தம் கலங்கி கவலைப்பட்டு சோர்ந்து கிடந்தாலும் உங்களையும் கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஒருவேளை சோர்வினாவினால் நிரப்பப்பட்டு ஜெப வாழ்க்கை மந்த அனுபவத்தில் முடங்கி கிடந்தால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கண்களை மூடி என்னோடு கூட ஆமாப்பா அந்த நபர் நான் தான், ஆமென், அந்த சோர்வினால் நிரப்பப்பட்டு இருக்கிற நபர் நான் தான், ஜெப வாழ்க்கை அற்று கிடக்கிற நபர் நான் தான், ஆமென், தைரியத்தை இழந்து ஒரு சின்ன காரியத்திற்கும் கலங்கி சோர்ந்து கிடக்கிற நபர் நான் தான் என்று சொல்லி உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பீர்களா? ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி வேளையிலும் என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் இணைந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய கரத்தின் வல்லமை தொடும்படிக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தீரேன். இவர்கள் உம்மை விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் உம்மை நம்புகிறவர்கள். ஆம் கர்த்தாவே, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆமென். பல விதங்களில் பொல்லாங்கன் ஆமென் இவர்களை முடக்கி இருந்தாலும், ஆமென், பல கவலைகள், பல உலக பாரங்கள், ஆமென், தங்களால் ஆகாது என்கிற ஒரு சோர்வின் அனுபவம், ஆமென், ஒரு முடங்கி கிடக்கிற ஒரு பரிதாப நிலைமை, எந்த நிலைமையில் இவர்கள் இருந்தாலும் உமக்காய் செயல்படாத எந்த மலட்ட அனுபவத்தில் இவர்கள் இருந்தாலும் தேவ ஆவியானவர் இந்த வேளையில் தொடுவீராக. இவர்களுக்குள் இருக்கிற இவர்களுக்குள் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் அனல் மூட்டப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஆமென், உம்முடைய ஊழியக்காரியாகிய அடியேன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக, இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா. உமக்காய் அனல் கொண்டு எழும்பும்படி செய்வீராக. ஆமென். எழுப்புதலுக்காய் நீர் பராக்கிரமசாலிகளை தேடுகிறீர். விசுவாசிகள் என்கிற பட்டியலில் இருந்து அடுத்த லெவலுக்கு வருகிற பராக்கிரமசாலிகளை தேடிக்கொண்டு இருக்கிறீர். அந்த பராக்கிரமசாலி இவர்கள் தான். இவர்களை கட்ட முத்திரையிடுவீராக, உம்முடைய இரத்தத்தால் முத்திரையிடுவீராக. இவர்கள் இன்னியும் பொல்லாங்கனால் கட்டப்படாதபடிக்கு ஆவியானவர் இவர்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலைமை நிமித்தம், எந்த காரியத்தின் நிமித்தம் இவர்கள் அந்த சோர்வுக்குள் தள்ளப்பட்டு இருந்தாலும் உம்மை குறித்து அறிவிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் தங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் யாருக்கும் சொல்ல முடியாதபடி எந்த சூழ்நிலையில் இவர்கள் கட்டப்பட்டவர்களாய் முடங்கி கிடந்தாலும் அந்த எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாய் உடை தெரியப்படுவதாக. இவர்கள் வாய்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் திறக்கப்படட்டும். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்க உமக்காய் செயல்படும்படி இவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி பயன்படுத்துவீராக. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. இவர்களை நீ தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலிகளை பயன்படுத்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஆழமாய் நிரம்பி வழிகிற அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் நடத்தும் ஐயா. அந்த மானை போல ஆமென் ஆவியானவரின் ஆழத்திலே இறங்கி ஆமென் அந்த அனுபவத்தை நிலைத்து நிற்கிற அனுபவம் இவர்களுக்குள் உண்டாகட்டும். நாமத்தினாலே மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி இனி உங்கள் வாயை சொல்லக்கூடாது. துதிக்க முடியலன்னு இனி உங்க சொல்லக்கூடாதுப்பா. வேதத்தை வாசிக்க முடியலன்னு இனி புலம்பக்கூடாது. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடை தெரிந்து விட்டமைக்காய் ஸ்தோத்திரம். ஃப்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களை பயன்படுத்தும், எழுப்புதலுக்காய் உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் இந்த செய்தியின் பிந்தின பகுதிகள் உண்டு. அநேக காரியங்களை ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் அவற்றை ஆமென் உங்களுக்கு புரியும்படிக்காய் பேச கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இந்த செய்தியை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் ஒளிபரப்பு பண்ணுகிற எல்லா செய்திகளையும் பாடல்களையும் பாருங்கள், கேளுங்கள். தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீங்களே அந்த தேவன் தேடுகிற நபர். ஆமென், ஆமென்.